ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இந்த ஆவணி மாசத்தை ரெண்டாவே பிரிக்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப மோசமான பலன்களும், செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல ரொம்ப ஆதாயமான பலன்களும் ஏற்படக்கூடிய மாதமாக தான் இது இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் சனி செவ்வாய் பார்வையை வாங்குறதுனால உத்தியோகத்துல ஏற்படுற மனக்குழப்பங்கள் வேலையை பாதிக்கும். அதனால நீங்க முடிவுகள் எடுக்க முடியாம தடுமாறுவீங்க. அதே நேரம் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட, சக ஊழியர்கிட்டையும் நீங்க எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவுவாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல அலுவலகத்துல ஏதாவது கடன் பெறறதுக்கான முயற்சிகள்ல இருக்கக்கூடிய நபரா நீங்க இருந்தீங்கன்னா 1ஆம் தேதிக்கு மேல அந்த தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 1ஆம் தேதிக்கு மேல பணப்புழக்கம் அதிகரிக்கும்னே சொல்லலாம். இதே தான் தொழிலையும் பிரதிபலிக்கும். செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு தொழில ஆதாயங்களும் லாபங்களும் அதிகமா ஏற்படும். அது வரைக்கும் ஜவுளி தொழில் செய்யக்கூடியவங்க, இன்டீரியர் டெக்கரேஷன்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, ஓட்டல் தொழில் நடத்தக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நல்லது. ஆலயம் தொடர்பான தொழில்கள், வண்டி வாகன தொழில்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதுலெல்லாம் உங்களுக்கு நல்ல ஆதாயங்களே கிடைக்கும். பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்ணக்கூடியவங்க செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் கூட்டாளி கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாம இருக்கிறது நல்லது. அதன் பிறகு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஸ்மூத்தா மாறிடும். அது வரைக்கும் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். குடும்பத்துல மகிழ்ச்சியை தேடித்தான் பார்க்கணுன்ற ஒரு நிலை தான் ஆகஸ்ட் மாத இறுதி வரைக்கும். செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல இந்த நிலை மாறும். குடும்பத்துல மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். அது வரைக்கும் உறவினர்களால தொல்லைகள் ஏற்படலாம், வயதான பெண்மணிகளால உபத்திரவங்கள் ஏற்படலாம். செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல மனைவியோட அந்யோன்யம் கூடும்னு சொல்லலாம். புத்திரஸ்தானம் சனி செவ்வாயால பாதிக்கப்படுறதுனால உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம திமிருவாங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கலாம். அவங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நீங்க கவனம். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் அது பாதிக்கக்கூடும். அதனால ஆரோக்கியத்தையும் நீங்க மேற்கொள்றது நல்லது. அதனால அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்க கண்காணிக்கிறது நல்லது. உங்களுடைய ஆரோக்கியம்னு வரும்போது நீங்க அஜீரண பிரச்சனையிலையோ அல்லது வாயு தொல்லையிலையோ நீங்க பாதிக்கப்படக்கூடும். ஒரு சில பேருக்கு மூட்டு வலிகள் ஏற்படலாம், முழங்கால் கை வலிகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாமே செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து குறையும்னு சொல்லலாம், அல்லது நீங்கும்னு சொல்லலாம். சளி தொல்லையில ஆட்பட்டிருக்கக்கூடிய நபரா இருந்தா கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையை நீங்க கடைபிடிக்கணும். இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். தந்தையோடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம். திருமணம் ஆகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல திருமண வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நேரம் தான். மாணவ பருவத்தில் உள்ள ரிஷபராசிக்காரர்களாக இருந்தா அவங்க கொஞ்சம் கேளிக்கையும் தூக்கத்தையும் குறைச்சிக்கிறது நல்லது. அது உங்களோட படிப்புக்கு பேருதவியா இருக்கும். ஒரு சிலருக்கு மூத்த இளைய சகோதரத்தால ஆதாயங்கள் கிடைக்கலாம். வெளிநாட்டில இருந்து நல்ல செய்திகள் வரலாம். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவே இந்த மாத சிறப்பு செய்தியா எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் கருமாரி அம்மன், பிரித்யங்கரா தேவி, காளி.